Hello guys, and guys, in the video பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சீரியஸ் வீடியோ. பட் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூல் ஹேவ் சம்திங் டு டேக் இட் வித் யூ. கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது உங்களை டச் பண்ணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜில் படிச்சிருக்கிறப்ப மித்தவங்களோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நம்ம வந்து ஒரு பிரைட்டாக இருந்திருக்கலாம், அதாவது ஸ்டடீஸில் இல்லை பெர்ஃபார்மன்ஸில் சம்திங் லைக் தட். பட் வந்து அஸ் டேஸ் பாஸ் ஆன் டவுன் தி லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 7,000 8,000 10,000க்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அடுத்து இப்போ பார்த்தா கேட்டால் 30,000 40,000 சொல்லுவாங்க. பட் இன்னும் ஒரு 3 years ஆகியுமே நம்ம வந்து அதே பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி எல்லாருமே மூவ் ஆகுறாங்க, நம்ம மட்டும் அதே பாயிண்ட்லேயே ஸ்டக் ஆகிருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணியிருக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 20 to 25ன்றது ஒரு பீக் டைம் நம்மளுடைய கரியரில், லைஃப்பில் முக்கியமாக. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டைம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம இப்படி ஸ்டக் ஆகி நம்ம மூவ் ஆகாமல் இதை விட்டும் வெளியிலையும் போக முடியாமல், ஏன்னா க்ளோஸாக வரலாம். இப்போது மெயின்ஸில் போயிட்டு ஒரு 5 மார்க்கு 10 மார்க்கில் போகலாம். அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை விட்டுட்டும் போக முடியாது. அதே மாதிரி அதில் இருந்தும் நம்மளுக்கு என்னடா இத்தனை டைம் எழுதியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற பயங்கர வெக்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்க அசால்ட்டாக போயிடுவாங்க. சரி போதும், நம்மளுக்கு 2-3 வருஷமாக ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலாம், சரி விடு நம்மளுக்கு வேறு ஏதாவது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் இந்த மெயின்ஸும் நான் போறேன், மெயின்ஸ்ல போயிட்டு எனக்கு ஒரு 10 மார்க் 5 மார்க் மெயின் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்க அதை விட்டுட்டு வர முடியாது. ஒரு பிரேக்கப் பண்ற சிச்சுவேஷன் தான். ஒரு பிரேக்கப் பண்றப்போ எப்படி இருக்கும், ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டும் நம்மளால போக முடியாது. பட் அந்த சிச்சுவேஷனால விடுற சிச்சுவேஷனாகவும் ஆயிடும். சிச்சுவேஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அதை விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன். பட் அவங்கள விட்டுட்டு போக முடியாத நிலைமை. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்து இந்த ஒவ்வொரு டைமும் ரிசல்ட் வர்றப்பையும் கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன கோட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே டு ஃபெயில், பட் இட்ஸ் நாட் ஓகே டு குவிட். ஆக்சுவலாக ஃபெயில் ஆகுறோம் அப்படின்றது ஓகே தான், பட் அது வந்து நம்ம குவிட் பண்ணிட்டு போகிறோன்றது கண்டிப்பாக ஓகே கிடையாது. பிகாஸ் அந்த பெயின் உங்களுக்கு ரொம்ப நாள் கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப வருஷங்களாக இருக்கும். பட் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது நான் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது, அடுத்து என்னால் இது பண்ண முடியாது, அடுத்து ஒரு 1 year வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, பெட்டர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டு கூட நீங்கள் படிக்கலாம். அது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். நான் லாஸ்ட் ஒரு 3 நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். சக்ஸஸ் ஸ்டோரி முடிஞ்ச ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அஜித் அப்படின்ற ஸ்டூடெண்ட், அவர் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டே தான் வந்து கிளியர் பண்ணார். என் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், லைக் எப்படி சொல்கிறதுனா மோர் தென் ஆவரேஜ், லைக் எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, செக்ரிகேட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு. பட் அவர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட நான் கம்மியாக தான் வந்து படிப்பேன், அதாவது அவங்களை விட கம்மியாக தான் என்னால் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கம்மி தான். ஆனாலும் வந்து நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கில் ப்ளஸ் வேலை பார்த்துட்டே தான் அவர் படித்தார், கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக மொத்தமாக முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் சர்ச் பண்ணுங்கள். ஒரு கம்மியான சேலரியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5:30 முடியாது, ஒரு 6க்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரியான சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஜாப் ப்ளஸ் வீட்டில் வந்து 4 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் டெய்லி படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் முடியுமா? 4 மணி நேரம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் அபவுட் டைம், பட் இட்ஸ் அபவுட் தி டைம் தட் யூ ஸ்பெண்ட் எஃபெக்டிவ்லி. அங்கே தான் வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம 4 மணி நேரம்னா வீட்டில் ஒரு 8 மணி நேரம் படிப்பாங்க, ஆனால் அதில் 4 மணி நேரம் தான் உருப்படியாக படிச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம போயிட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கலாம். ஸோ இன்னும் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அடுத்த ஒரு 2 monthsலேயே வந்து ஆர்ஆர்பி வருது. நான் திருப்பியும் அதான் சொல்லுவேன், எப்போவுமே வந்து ஃபெயில் ஆகுறது அப்படின்றது ஒரு பெரிய பெயின். அதுலேருந்து வர்றது மீள்றதுன்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான விஷயம்தான். ஆனால் இன்னொரு ஒரு கோட், எனக்கு சூப்பரான கோட், அதாவது ஒரு டிப்ரெஷன்றது எப்போ வரும் அப்படின்னா
நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறப்போ டிப்ரெஷன் வராது, நம்ம வந்து சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து டிப்ரெஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கோட். ஸோ அது வந்து உண்மைதான். என்ன அப்படின்னா நமக்கு எப்போ டிப்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஐயோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் அதுக்கு என்னன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். அப்போ தான் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே பயங்கரமாக போயிடுவோம். ஆனால் இதே இது வந்து சரி போச்சு, இந்த டைம் எப்படினாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டோட டிட்டர்மினேஷனாக வந்து நீங்கள் உட்காந்து அடுத்த எஃபர்ட் எடுத்து பாருங்களே, அதுக்குள்ளே தான் மைண்டு போகுமே தவிர்த்து அந்த டிப்ரெஸ்டான சுச்சுவேஷனுக்கு நேராக உங்களோட மைண்ட் திருப்பி போகாது. ஸோ அதுக்கு அடுத்து ஐயோ இது என்ன பண்ணுறோம், அது என்ன படிக்கணும் அப்படின்றது தான் போகும். ஸோ கண்டிப்பாக வந்து டூ சைட் ஆஃப் தி காயின்ஸ்ன்ற மாதிரி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்றப்போ நான் எப்போவுமே யூஸ்வலாக சொல்லுவேன், எல்லாரும் படிங்க, எல்லாருமே படிங்க, பாஸ் ஆகிறேன் அதுக்கா அப்படி நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க, இதுதான் என்னோட ஏரியான்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இங்கே தான் நான் வந்து இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ நெவர் லீவ். ஸோ எப்படி சொல்கிறதுனா நெவர் எவர் குவிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னைக்கு அந்த எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸாம் அந்த ஏஜ் பார் ஆக போகுது அப்படின்ற அது வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் என்னோட லாஸ்ட் எக்ஸாம், கம்மிங் எக்ஸாம் தான் என்னோட லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 100%, 10%, 200% வந்து உங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் மித்த எக்ஸாம்ஸ் மாதிரி வந்து ஏர்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி இல்லை, இது ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பிகாஸ் நானே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏன் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்லப்பா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இதுதான் உங்களோட ஏரியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ நெவர் குவிட். நீங்கள் குவிட் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃபுல் டிட்டர்மினேஷனோட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்களுடைய தப்பை திருத்திக்கங்க. லாஸ்ட் டைமில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிச்சிருவீங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் எஸ்பிஐ கிளர்க் கிளியர் ஆகலன்னு சொல்லி 2-3 பேர் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் வருத்தமாக இருக்கும். நான் இது சும்மா ஒரு சீனுக்கும் அப்படிலாம் சொல்ல, உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே டெண்டர் ஹார்ட் தான். உங்களுக்கு ஒரு 2-3 நாள் எவ்வளோ கவலையாக இருக்கும், நான் மனசில் ஒரு 10 பேர் 15 பேர் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ஒரு சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் தான் they'll come to us. அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. சீரியஸான ஆஸ்பிரன்ஸாக எப்படி படிக்கிறதுனா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இப்படி பண்ணியிருக்கேங்கான்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு 15 பேர் கிட்ட ஓகே இவங்கெல்லாம் பாவம் இத்தனை வருஷம் படிக்கிறாங்க, கிளியர் பண்ணிடணும்னு இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கால் வராதப்ப நம்மளுக்கு புரிஞ்சுப்போம் அவங்க கிளியர் ஆகலை போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுருவோம். நான் போய் திருப்பி கேட்க முடியாது, ஏன்னா அவங்களே டிப்ரெஸான சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அதனால கேட்க மாட்டேன். பட் ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் அவங்களே சரியாயிட்டு வந்து திருப்பி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்குமே அந்த கவலை இருக்கும். அதனால உங்களோட வருத்தத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே டு ஃபெயில் பட் இட்ஸ் நாட் ஓகே டு குவிட். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அவங்கள. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப டைமை எடுத்து வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. பட் இதுதான் என்னுடைய கடைசி எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். அண்ட் முக்கியமாக இங்கிலீஷோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எரர் ஸ்பாட்டிங் செஷன்ஸ்லாம் போச்சு. ஸோ 3 எரர் ஸ்பாட்டிங் செஷன்ஸ் கிட்ட போயிருக்கோம். அடுத்த வாரம் வந்து நான் கம்ப்ளீட்டாக ரூட் வேர்ட் வொக்காபுலரி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் ஸ்லோவாக போவோம், அதுக்கப்புறமா நம்ம கெரப் பண்ணிடலாம். ஸோ டாடா பை, see you guys. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களோட காமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. ஸோ டாடா பை, see you.